தொடர்ச்சியா இந்த விஷயம் கிடையாது. திமுகனாலே ஒரு 4 விஷயம் தாங்க. ஒன்று கொலை, திமுக காரன் அவங்க பீரியட்ல தான் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்குது, வெட்டுறது இது பண்றது. அடுத்தது பாலியல் வன்புணர்வு, செக்ஷுவல் அசால்ட் ஆன் விமென்ஸ், இதுவும் திமுக காரங்க பீரியட்லயும் ஜாஸ்தியா இருக்குது. திமுக காரங்க தான் நிறைய இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்ல சிக்கிறாங்க. மூன்றாவதாக ட்ரக்ஸ். ஸோ திமுக கூடி கருப்பு சிவப்பு போட்டுட்டா ஆளுங்கட்சிக்கான திமுகனா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஏற்கனவே பிரியாணி கடையில் உங்க ஆள் பாக்ஸிங் போட்டு தான் போய் பிரியாணி கடைக்கு போய் மன்னிப்பு கேட்டு வந்தவங்க தான் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் எப்பவுமே அராஜகம் தான் திமுக. கத்தி எடுத்து ஒரு கவுன்சிலர் ரோட்ல வெட்ட ஓடுறாரு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். உடுமல்பேட்டை திருப்பூர்ல 17 வயசு பெண் ஒரு குழந்தையும் 13 வயசு ஒரு குழந்தையும் 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இது மே மாசம் 2024. ஆகஸ்ட் 2024 ஒரத்தநாடு தஞ்சாவூர்ல 6 ஆளுங்க சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஷெட்டில் வச்சு ரேப் பண்ணி. ஸோ இந்த லெவலுக்கு தான் சட்ட ஒழுங்கு எல்லாமே திமுக பீரியட்ல இருக்கு. இதில் இன்வால்வ் ஆகுறது இவங்க கட்சிக்காரங்களா இருக்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம். உண்மையிலே சொல்ற திமுக ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போறது நல்லது. தார்மீக பொறுப்பெடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் எனக்கு பண்ண தெரியல, எனக்கு திறமை பதம், ரிசைன் பண்ணி நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். நம்ம ஃபியூச்சர்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. நம்ம பேசாம எலான் மஸ்க் கூட சேர்ந்து நம்மளும் மார்ஸ்க்கு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறதா சொல்லுவாங்களே. நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜின்ற மாதிரி தமிழக மக்களுக்கு எதிர்காலம் இன்னும் இந்த மாதிரியான ஒரு இம்மெச்சூர்டு ஒரு ஹாஃப் பேக்டு பொலிட்டிஷியன்ஸ் தான் நம்மளை ஆள போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கீங்க. ஸோ நீ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது 24 டிசம்பர் சென்னையில் இருக்கிற கவர்னர் பில்டிங்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்மளுடைய தலைமை கேபிட்டல் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு மாணவிக்கு வந்து ஒரு ரேப் நடந்திருக்கு, ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது அப்படின்றது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிற விஷயம். இதுக்கு வந்து இதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அந்த எஃப்ஐஆரும் லீக் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒரு மனுஷன் அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லையா, ஒய்ஃபு அம்மா இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்கிற காவல்துறைக்கும் என்னுடைய கண்டனங்கள். ரெண்டாவது, அந்த இன்சிடெண்ட்டில் தொடர்ச்சியாக இந்த விஷயம் கிடையாது. திமுகனாலே ஒரு 4 விஷயம் தாங்க. ஒன்று கொலை, திமுக காரன் அவங்க பீரியட்ல தான் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்குது, வெட்டுறது இது பண்றது. அடுத்தது பாலியல் வன்புணர்வு, செக்ஷுவல் அசால்ட் ஆன் விமென்ஸ், இதுவும் திமுக பீரியட்லயும் ஜாஸ்தியா இருக்குது. திமுக காரங்க தான் நிறைய இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்ல சிக்கிறாங்க. மூன்றாவதாக ட்ரக்ஸ். ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்க பார்த்துருப்போம். கள்ளச்சாராயத்தில் வந்து அமாவாசையா அவர் பேர் ஒருத்தர் நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து மாட்டோம், அவர் வீட்டில் ஸ்டாலின் படம் போட்டிருந்துச்சு. அடுத்ததாக ஊழல், கரப்ஷன், இந்த மாதிரி திமுக ஆட்சியில் திமுகனாலே வந்து ஒரு மக்கள் அவல நிலையில் முகம் சொல்லிக்கிற ஒரு கதையில தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் பண்ணுறது உடன்பிறப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவோட ஒரு மகளிரணி மீட்டிங்கில் ஒரு பெண் காவல் ஆய்வாளர் யாரையோ வந்து தகாத முறையில் தொட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதற்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு போராட்டத்தில் ஒரு திமுக ஃபீமேல் கட்சிக்காரங்க, ஒரு மகளிர் இருக்கிறாங்க, அவங்க இடுப்பு புள்ளியில் கிள்ளிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவே வந்து ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணாங்க. இப்போது இந்த பிரச்சனை வந்திருக்குது. திமுகவினுடைய ஒரு மாணவரணி ஒரு செயலாளர் ஒரு போஸ்டிங் 170வது வட்டத்தில் ஏதோ இருக்கிறாரு. திமுக கொடியை போட்டு தான் வந்திருக்கிறாரு. TN45AC 669 ஏதோ ஒரு நம்பர் வண்டி. தொடர்ச்சியாக இதே மாதிரியான ரிப்பீட் அஃபெண்டர் 2011 இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான்ற ஒரு விஷயம் இருக்குது. வீடை பூந்து திருடி இருக்கிறாருன்னு சொல்லி நீலாங்கரையில் ஸ்டேஷனில் இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இருக்குது. இது இல்லாமல் பிட் பாக்கெட்டு, வழிப்பறி, திருடுறது இந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. அடுத்ததாக இவருடைய இந்த மாணவி பிரச்சனைக்கு அப்புறமா அவருடைய மொபைல் ஃபோனில் இதே மாதிரி 5-6 பெண்களுடைய ஒரு வீடியோவெல்லாம் எவிடன்ஸாக வச்சிருக்கான்ற ஒரு குற்றமும் இவர் மேலே இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இவங்க எல்லாருமே இந்த ஆளுங்கட்சின்ற ஒரு பவரை வச்சுட்டு போஸ்ட் ஒன்று வச்சுட்டு திமுக நான் ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு செய்யற தவறுக்கு எல்லாமே. இப்போ நேற்று முந்தானேத்து பாருங்க, சிதம்பரம் பீச்சில் வந்து ஒரு 2 குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு பீச்சில் ஒரு லேடிஸ் 2 பேர் அவங்க குடும்பத்தோட அவங்க வந்து பீச்சுக்கு போய் குளிச்சுட்டு இருந்துருக்காங்க, விளையாடிட்டு இருந்துருக்காங்க. அது பக்கத்தில் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப் வந்து நீங்கள்லாம் போங்கடா, அந்த லேடிஸை மட்டும் விட்டுட்டு போங்கடான்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். அந்த அம்மா வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சிக்காரன், திமுக காரன்ற ஒரு திமிர் தனாவட்டில் இந்த மாதிரி பண்ணலாமான்னு அந்த அம்மா வந்து அழுகுறாங்க ஒரு மீடியாவில். ஸோ திமுக கூடி கருப்பு சிவப்பு போட்டுட்டா ஆளுங்கட்சிக்காரன் திமுகனா என்ன வேணாலும் பண்ணலாமா?
ஏற்கனவே பிரியாணி கடையில் உங்களால் பாக்ஸிங் போட்டு தான் போய் பிரியாணி கடைக்கே போய் மன்னிப்பு கேட்டு வந்தவங்க தான் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் எப்பவுமே அராஜகம் தான் திமுக. கத்தி எடுத்துட்டு ஒரு கவுன்சிலர் ரோட்டில் வெட்ட ஓடுறாரு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக சில தகவல்கள், அதாவது நம்ம சும்மா பேசாமல் புள்ளி விவரத்தோட பேசுன்றதுக்காக ஃப்ரண்ட்லைன் மேகசின், த ஃப்ரண்ட்லைன் 6 செப்டம்பர் 2024 ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் தமிழ்நாட்டில் 2021 மட்டும், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த அந்த வருஷம் 8500 கிரைம் அகேன்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். 2022 9207, கிட்டத்தட்ட 18% பெண்களுக்கு எதிரான வன்மை இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்தது பாக்ஸோ, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பெண்களுக்கு நடக்கிற ஒரு கிரைம், அவங்க மேலே இருக்கிற ஒரு ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் இதுதான் அதிர்ச்சி. இந்தியாவிலே நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம். அதாவது மற்ற விஷயத்துலலாம் தமிழ்நாடு நம்பர் 1 வந்துருச்சு, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 முதல்வர் நான் தான், எந்த கொம்பனும் கேள்வி கேட்காத ஒரு ஆட்சினும் ஒன்றும் பேசினவர், ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் நான் முதலமைச்சர் அர்ப்பன் பேசினார். முதல்ல உத்தரப்பிரதேஷ் இருக்குது, 5959 கிரைம் அகேன்ஸ்ட் அண்டர் 18 பாக்ஸோனால பதிவாக இருக்கிற கேஸ். தமிழ்நாடு 4900 இருக்குது நம்மளுக்கு டோட்டல் கேசஸ். அதாவது நான் சொல்கிறது வெறும் 2022 மட்டும் 26% இன்க்ரீஸ் இருக்குது பாக்ஸோ கேஸ். இது இல்லாமல் PUCL, பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ்ன்ற ஒரு அமைப்பு, அவங்க ஒரு ஆர்டிக்கல் போடுறாங்க, ஒரு ரிசர்ச் பேப்பர் போடுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த பெண் வன்கொடுமைகளில் 3ல் 1 பங்கு தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல் கம்யூனிட்டி, ஷெட்யூல் ட்ரைப், நல்லா கேட்டுக்கோங்க, SC ST பெண்களுக்கு எதிராக தான் 50% ஜாஸ்தியாக இருக்குது. 3ல் 1 பெண்கள் தாழ்த்தப்பட்ட பெண்களாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு PUCLன்ற ஒரு அமைப்பு போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன தெரியுது? திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சமூக நீதியும் ஒன்றும் கிடையாது, சட்ட ஒழுங்கும் ஒன்றும் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பும் ஒன்றும் கிடையாது. இது மட்டும் தான் நடந்துச்சான்னு இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் நடந்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்கள், மே மாதம் 2024 உடுமல்பேட்டை திருப்பூரில் 17 வயசு பெண் ஒரு குழந்தையும் 13 வயசு ஒரு குழந்தையும் 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இது மே மாதம் 2024. ஆகஸ்ட் 2024 ஒரத்தநாடு தஞ்சாவூரில் 6 ஆளுங்க சேர்ந்து ஒரு பெண்ணை அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷெட்டில் வச்சு ரேப் பண்ணி உடஞ்ச பீர் பாட்டில் வச்சு கழுத்தில் தோள்பட்டையில் குத்திட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க அப்பா ஒரு லோடு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், காலேஜ் படிக்கிற அந்த பெண் 10 பேர் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு திருவெற்றியூரில் 8th படிக்கிற ஒரு பெண்ணை, ஒரு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடந்த விஷயம் நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு 3 மாதத்தோட கணக்கு தான். அதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரி, பெண்களுக்கு எதிராக தான் வன்முறை நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. கொலை, சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக கேவலமாக சந்திச்சிருக்குது. மே மாதம் 2024 நம்ம பார்த்துருப்போம். 2024 மே மாதத்தில் ஒரு கட்சியினுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி ஜெயக்குமார் தனசிங், அவர் பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொண்டானுங்க. சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர். அடுத்ததாக டிசம்பர் மாதம் இப்போ 2021 பார்த்தீங்கன்னா மாயாண்டின்னு ஒருத்தர் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வெளியில் வெட்டுறாங்க. ஒரு அட்வொகேட் எல்லாம் கொந்தளிச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அடுத்ததாக செப்டம்பர் 22 ஸ்ரீரங்கத்தில் சுரேஷ்னு ஒருத்தர் நடு ரோட்டில் வெட்டுறாங்க. அடுத்ததாக நவம்பர் 2024 ஒரே குடும்பத்தை சேர்ந்த திருப்பூர் பொங்கலூர் 3 பேர், அப்பா பையன் அவங்களுடைய மனைவி, ஒரே வீட்டில் இருக்கிறவங்கள வெட்டி கொன்று போட்டுறாங்க. இது இல்லாமல் ஜூலை மாதம் பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங்கையும் வெட்டி கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். கொலை, கொள்ளை, ரேப், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது மட்டும் தான் இருக்குதா நீங்கள் பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக ட்ரக்ஸ், ஏற்கனவே பார்த்துருப்போம். நம்ம ஆளுங்களாம் இப்போ யாருமே இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அதெல்லாம் கேட்டு புதுசாக இந்த சிந்தட்டிக் மாத்திரைகள், மெத்தாம்ஃபெட்டமின், ஹெராயின், கொக்கைன், ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதும் திமுக கட்சிக்காரர் தான் ஒருத்தர், விழுப்புரம்ல அம்மாவாசன் ஒருத்தர் மாட்டினாரு. கள்ளக்குறிச்சியில் 2வது நடந்த இன்சிடென்ட்லையுமே ஒரு திமுக சம்மந்தப்பட்ட ஒரு பேர் தான் அடிப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா கரப்ஷன், எல்லா இடத்துலையுமே கரப்ஷன்லையுமே இப்போ திமுகனுடைய பேர் தான் அடிப்படுது. ஸோ இந்த லெவலுக்கு தான் சட்ட ஒழுங்கு எல்லாமே திமுக பிரிவில் இருக்குது. இதில் இன்வால்வ் ஆகுறது இவங்க கட்சிக்காரங்களாக இருக்கிறது தான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம். உண்மையிலே சொல்கிறேன், திமுக ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது. தார்மீக பொறுப்பெடுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் எனக்கு பண்ண தெரியல, எனக்கு திறமை பார்த்தா ரிசைன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? இன்னும் 1 வருஷம் இருக்குது, தயவுசெய்து இன்னும் சித்திரவதை பண்ணாதீங்க. மழை ஒரு 4000 கோடி ரூபா கொடுத்து ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்ட தெரியல, நீ எதுக்கு கவர்மெண்ட் நடத்துகிற? இப்போ கூட மழை பெஞ்சு 2 நாள் மழை பெஞ்சாலே முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடுதுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொசு, எங்கே பார்த்தாலும் கொசு மருந்து அடிக்கிறதுல சுகாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மக்களையும் சும்மா போகிற மக்கள், ஃபுட்பால்னு ஒரு பிரியாவுக்கு காலை எடுத்துட்டீங்க. ஒரு குழந்தை ஒரு 8 வயசு குழந்தைக்கு தப்பான ட்ரீட்மெண்ட், அதுவும் இறந்து போயிடுச்சு. போன வருஷம் மழையில் ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு சொல்லி ஒரு அட்டை பாக்ஸில் ஒரு குழந்தைய கொடுத்து அனுப்புறீங்க.
அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கோயம்பேட்லேயே வந்து பட்டனை போட்டால் சரக்கு வர மிஷினும் நீங்கள் இது பண்ணுவீங்க செந்தில் பாலாஜி வச்சு. இந்த லெவலுக்கு இருக்க ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் இந்த திமுக. ஞானசேகர் மீது பல வழக்குகள் இருந்தும் அவரை ஏன் திமுக காப்பாத்துது? எப்படிங்க திமுக, அதாவது போலீஸ் எப்படிங்க அவங்க மேலே கை வைக்கும்? திமுக முதல்ல அவர் திமுக ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்களே சார். ஆளே திமுக ஆள் இல்லை தான். இப்போ உங்களாலேயே என்னாலே போய் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் ஒன்று ஃபோட்டோ எடுக்க முடியுமா? யாரா நீன்னு சொல்லி 2 தட்டி அனுப்பிச்சி விட்ருவானுங்க. யார் நீ எதுக்கு வர, எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற? ஸோ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கூட போய் ஃபோட்டோ எடுப்பீங்க, அமைச்சர் மா சுப்பிரமணியமுக்கு சால்வை போடுறீங்க, 107வது வட்டம் கால்வாய் தெருவில் வந்து நீங்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுடைய காரில் திமுக கொடி போட்டிருப்பீங்க, துணை மாணவர் அணி துணை செயலாளர் முரசொலி பத்திரிகையிலுமே இவர் பேரை போட்டிருக்கிறாங்க ஞானசேகரன். இதுக்கு மேலே என்னங்க எவிடன்ஸ் வேணும் அவருக்கு? ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு பப்ளிக்கில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு டெபுட்டி சிஎம் கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் ஒரு மினிஸ்டர் கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் மட்டும் ஆஹா இவர் வந்து ஏதோ ஆளுங்கட்சி போல இருக்குது, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு போல இருக்குது, இவர் கூப்பிட்டா 4 பேர் வருவாங்க, நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு, யார் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது இருக்கும். இதே தான் ஜாஃபர் சாதிக்கு நடந்துச்சு. இப்போ என்ன ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்லை கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் அவரும் திமுக இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? திருநெல்வேலியில் கோர்ட்டு வெளியிலே நீங்கள் ஒரு மர்டர் சொன்னீங்க இல்லையா, மாயாண்டி கொலை. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் ஜிவால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அனுப்பப்படும் அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தார். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த சம்பவத்துக்கு பிறகு கல்லூரிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க? அதாவதுங்க, ஒரு பொது வெளியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஒரு காட்டுப்பகுதியிலையோ இல்லை ஒரு இருட்டில் ஒரு கிராமத்தில் நடந்த மலைப்பகுதியில் நடந்தனா கூட பரவாயில்லைங்க. ஒரு கவர்னர் பில்டிங்க்கு 1 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, எதிர்க்க வந்து ஐஐடி இருக்குது, காந்தி பார்க்கு எல்லாமே இருக்குது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் எவ்வளோ பெரிய ஒரு கேம்பஸ், வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் இருக்குது. அந்த கேம்பஸ்க்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லைன்றது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இது வந்து காரி துப்புன மூஞ்சில் அந்த வைஸ் சான்சலர் அண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டை பார்த்து அதுக்கு பொறுப்பாக இருக்கிற கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு சிசிடிவி கேமரா கூட எல்லாம் என்னங்க நீங்கள் காலேஜ் நடத்துறீங்க? நாளைக்கு ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு போகிறான், எவன்டான் கண்டுபிடிக்கிறது கூட உங்களுக்கு சிசிடிவி கேமரா கிடையாதா? சிசிடிவி கேமராக்கள் ஒரு கல்லூரியின் வளாகத்திலே இல்லை அப்படின்னா எப்படி ரோட்ல டிராஃபிக் சிக்னல் இருக்கிற ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு ஒரு சாதாரண ஒரு பொது இடங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிசிடிவி எப்படி வேலை செய்யாம அங்கே எப்படி வேலை செய்யும்? சென்னையிலேயே இந்த நிலைமைன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிதம்பரம், நம்மளோட விருதுநகர், சிவகங்கை இந்த பக்கம் எங்க நீங்க சவுத்தில் டவுன் சவுத் ஒரு கிராமப்புறத்துக்கு போங்க, அங்கெல்லாம் என்னங்க பாதுகாப்பு இருக்கு? ஒரு கல்லூரியில ஒரு பட்டப்பகல்ல ஒரு தலைமை கேபிட்டல் சென்னையிலேயே இந்த நிலைமைன்னா மற்ற இடங்கள்ல என்ன பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு? ஸோ மேடம் ஜெயலலிதா இருந்த டைம்ல அம்மா பேட்ரோல் ஒரு வண்டி இருந்ததுங்க, அம்மா பேட்ரோல் இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு செயலி, ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க ஷேக் பண்ணாலே உங்களுக்கு அது அலர்ட் மெசேஜ் போயிடும். ரெண்டாவது, அந்த பெண்மணியை வந்து அங்கே ஏன் காவலர்கள் இல்லை? அந்த கேம்பஸ்ல காவலர்கள் எங்க? எத்தனை செக்யூரிட்டி நீங்கள் அந்த ஃபுல் கேம்பஸில் போட்டிருக்கிறீங்க? அந்த செக்யூரிட்டியெல்லாம் யாரு கான்ட்ராக்ட்? இவங்க மேலெல்லாம் நீங்கள் முதல்ல துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. அந்த வைஸ் சான்சலர், அங்கே இருக்கிற ஹாஸ்டல் வார்டன், அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி சிஸ்டம், சிசிடிவி எவன் போட்டான், ஏன் வேலை செய்யல, இதுல என்ன ஊழல் நடந்திருக்கு? இதுலேயும் ஊழல் தான் நடந்திருக்கும். ஒரு 1000 சிசிடிவி கேமரா வாங்க சொன்னாங்கன்னா வெறும் 100 வாங்கி போட்டுட்டு அதுவும் ஒரு புவர் குவாலிட்டியாக இருக்கும், ஏதாவது சைனா ப்ராடக்டாக இருக்கும், அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா கூட இல்லாத பாதுகாப்பு. அதனால தான் இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்குலாம் இவ்வளோ தைரியம் வருது. அதாவது இவன் திரும்ப திரும்ப நிறைய பண்ணியிருக்கிறதுனால தான் இவன் இவ்வளோ கேஷுவலாக வந்து இதை வந்து போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பெண்கள் தயவு செய்து இந்த பெண்மணியை போன்று தைரியத்தோட வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போதான் இந்த மாதிரியான கொடூரர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தக்க பதிலடி, இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணி இவங்களெல்லாம் வந்து தூக்கில் போடணுங்க. அப்போதான் இது போன்ற செயல் பண்ணுறது அடுத்தவனுக்கு பயம் இருக்கும். அந்த அந்த எஃப்ஐஆரில் நடந்த விஷயங்கள் என்ன நடந்துன்றதை வந்து கேட்கும்போது எனக்கே வந்து ஒரு நிமிஷம் வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு அனிமல் பிஹேவியரோடு இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ என்னாலே டாலரேட் பண்ண முடியல. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு அண்ணாமலை அவர்கள் 6 முறை தன்னை சவுக்கால் அடித்து நீதி கேட்டிருக்காரு கோயம்புத்தூர் அவர் வீட்டு வெளியிலவே. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை போன்ற ஒரு கோமாளி கிறுக்கன், ஒரு பஃபூனை வந்து முதல்ல தமிழ்நாட்டை விட்டு அடித்து விரட்டணும். இவனுக்கு என்ன அறிவு இருக்கு அண்ணாமலைக்கு? ஒன்று, நீ அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். ஒரு கட்சி தலைவராக நீ நியாயமாக ஒரு கோர்ட் லீகல் ஹெல்ப் பண்ணு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணு, இல்லை பாதுகாப்புக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணு. உன்னை நீயே சவுக்கால 6 வாட்டி அடிச்சுக்கிறேன், நீ 8 வாட்டி அடிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு கோமாளி எவனா இருக்கானா? இந்தியாவில் எந்த ஒரு படித்த, அதுவும் நீ வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் MBA படிச்சுட்டு வந்திருக்க, 2011 பேட்ச் ஐபிஎஸ் படிச்சிருக்க. நீ எந்த மடையனாவது இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனம் பண்ணுவானா? எனக்கு தெரிஞ்சு MS பாஸ்கர் தான் அந்த படத்தில் வந்து குரலி வித்தைன்னு ஒன்று காமிச்சிட்டு இருப்பார். அண்ணாமலை பண்ணது குரலி வித்தை. எல்லாம் காமெடி மெட்டீரியலாக ஒரு மீம் போட்டு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியின் தலைவர், நீ வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் அ நேஷனல் பார்ட்டி, நீ வந்து ஒரு கிளைக்கழக சில கிராமத்தில் இருக்க ஒரு பைத்தியக்காரன் பண்ணுற லெவலுக்கு நீ வந்து ஒரு ஸ்டேட் லெவல் நீ வந்து பண்ணிட்டு இருக்க. என்ன உனக்கு தேவை? இதுல இருந்து தன்னோட செல்ஃப் அட்டென்ஷன் சீக்கிங், ஃபோக்கஸ் நம்ம மேலே இருக்கணும்.
நம்ம மேலே வந்து ஒரு கவனம் இருக்கணும்ன்ட்டு ஒரு மீடியா அட்டென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கோமாளித்தனம், ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு சுயநலவாதி. செருப்பு போட மாட்டேன் திமுகவை அகற்ற வரைக்கும்னு சொல்கிறது என்ன இது? என்ன லாஜிக் இது? ஏதாவது உருப்படியாக நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன், கிராமத்துக்கு போகிறேன், இல்லை இதை பண்ணுறேன்றதை விட்டுட்டு நீயும் வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வித்தை. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இதெல்லாம் அரசியல் ஆக்கப்படுறார். பிஜேபியை முதல்ல போய் கரெக்ட் பண்ணுறா நீ. பிஜேபியில் உன்னோட ராகவன் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்ததுன்னு அவர் கட்சியை விட்டு தூக்குனீங்க. பிஜேபி என்ன ஒழுங்கா? எத்தனை பிஜேபி தலைவர்கள் எத்தனை மாவட்ட பொறுப்பில் இருப்பாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் உள்ள இருக்காங்கன்றத முதல்ல அண்ணாமலை போய் பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தருக்கு அவர் அட்வைஸ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த மாதிரி கோமாளித்தனத்தை பண்ணுறதை விட்டுட்டு ஏதாவது ப்ரொடக்டிவான ஒரு அரசியல் பண்ணலாம் தயவு செஞ்சு. மேபி என்னன்னா, இது விஜய் இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்துட்டாரு. எல்லா மீடியாவுமே விஜய்க்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. இவரும் மூணு மாதம் ஊரில் இல்லை, இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. அதனால வந்து தன் மீது ஒரு அட்டென்ஷன் இல்லையோன்ற ஒரு இதில் இந்த மாதிரி வித்தை காமிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. மேபி கம்மி மேலே நடந்து தலைகீழ நின்று நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் போராடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. இல்லை, அண்ணாமலை சொன்னதையாவது செஞ்சிருக்கல. பல தலைவர்கள் இது போல தப்பு பண்ணா என்ன வந்து சவுக்கால் அடிங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னதை செஞ்சிருக்கல. மக்களுக்கான போராட்ட கையில் எடுத்திருக்காரு. நான் சவுக்கால் அடித்துக் கொள்வேன் அப்படின்றதுக்காக சவுக்கால் அடிச்சா ஒரு பெரிய சாதனையா? இதனால தமிழ்நாட்டில் எதுவும் நல்லது நடக்க போதா? அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க போதா? இது போன்ற பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு இது எதுவும் சொல்யூஷனா? இல்லை பசியில் இருக்கிற மக்களுக்கு பசிக்கு சோறு கிடைக்க போதா? இல்லை கரண்ட் பில்லு குறைய போதா? இல்லை அமெரிக்க டாலர் குறைய போதா? நீ எதுக்கு உன்னை தண்டிச்சுக்கிற? நீ என்ன சிஎம்மா? நீ எதுக்கு? இல்லை நீ என்ன ஒரு டிஜிபியா? இல்லையே, நீ ஒரு கட்சியாள். நீ வேணா போய் கேள்வி கேளு, விமென்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஒரு கேஸை போடு, ப்ரொடக்டிவாக நீ வந்து ஒரு போராட்டம் பண்ணு. உன்னை அடிச்சுக்கிறதுல என்ன யூஸ்? சரி, நீ அடிச்சுக்கிட்ட, உனக்கு முதல்ல ஒரு ஜாட்டியாக என்ன சொல்றது, சாட்டை. இந்த சாட்டையை என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலேயே உனக்கு இருக்குதுன்னா நல்ல பட்டையாக தழும்பு வர லெவலுக்கு என்ன பண்ணணும்? காம்பு கேரில் நீ வந்து சாட்டை எடுத்துகிட்டு வரணும். அழகாக ஒரு பஞ்சு நூலில், அது அவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குது, அது அடித்தா வலி இருக்காது, நல்ல எதமாக தான் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிட்டு, இதை வேற ஒரு பெரிய ஒரு ஹைலைட்னா, அண்ணன் போதும் வேண்டானேன்னு ஒருத்தர் வந்து கட்டி பிடிக்கிற லெவலுக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி 2-3 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களா? இதில் இவருக்கும் விஜய்க்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமே கிடையாது. 2 பேருமே அட்டென்ஷன் சீக்கிங் பொலிட்டீஷியன்ஸ். அதாவது தமிழ்நாட்டின் நிலைமையை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குதுங்க. நம்மளோட ஃபியூச்சர் லீடர்ஸை நீங்கள் பாருங்கள். அண்ணாமலை சாட்டையால் அடித்து கொண்டு கரோலி வித்தை காமிச்சவர். விஜய் மாதிரியான ஒரு ஒரே டேக்கில் 40 நிமிஷம் பேசின ஒரு ஆள். அடுத்தது சீமானெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டேஜில் செருப்பு தூக்கி காமிக்கிறது, தம்பின்னு இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு ராலியில் அடிப்படை சட்டு போயிடுவான்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அடுத்தது உதயநிதி ஸ்டாலின். நம்ம ஃபியூச்சர்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. நம்ம பேசாமல் எலான் மஸ்க்கு கூட சேர்ந்து நம்மளும் மார்ஸ்க்கு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறதா சொல்லுவாங்களே, நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜின்ற மாதிரி தமிழக மக்களுக்கு எதிர்காலம் இன்னும் இந்த மாதிரியான ஒரு இம்மெச்சூர்டு ஒரு ஹாஃப் பேக்டு பொலிட்டிஷியன்ஸ் தான் நம்மளை ஆள போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப பயமாக இருக்குதுங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அந்த குடும்பத்துக்கு நேரடியாக ஒரு ஆறுதலோ இல்லை சம்பவ இடத்துல போய் ஒரு ஆய்வோ எதுவுமே மேற்கொள்ளலையே சார்? அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இளைஞர் நலனா இது இவங்க தான் இளைஞர், இவங்க தான் யங்ஸ்டர்ஸ். ஸோ ஒரு இளைஞர் நலன்னா யங்ஸ்டர்ஸ் கூட நீ வந்து தேவையில்லாத ஒரு செஸ் மேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி என்னவோ செலவு பண்ணானுங்க இவனுங்க. போயிட்டு ரோடை போடுறான், அதை போடுறேன், இதை போடுறேன்ட்டு ஈஸியாரில் போயிட்டு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட், ரோட்டுக்கெல்லாம் செஸ் மாதிரி போயிட்டு. இப்போ போயிட்டு நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் தானே, நீங்கள் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக களத்துக்கு போய் எந்த இடத்துல நடந்துச்சு, ஏன் இங்கே சிசிடிவி கேமரா இல்லை, யார் செக்யூரிட்டின்னு அவங்க மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனோ இல்லை ஒரு என்கொயரியா நடத்தியிருந்தால் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வந்திருக்கும், எவ்வளோ இளைஞர்கள் உங்களை நம்பியிருப்பாங்க. ஏன் அதை நீங்கள் பண்ணலை? எதுக்கெல்லாம் பொள்ளாச்சி விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க சில பேர். முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின், திருமுருகன் காந்தி, இந்த ஜோதிகா, சூர்யா, இந்த என்ன சுந்தரவல்லியா, இந்த சமூக போராளிகள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. சுப வீரபாண்டியன்லாம் எங்கே போனார்? இந்த திராவிட கழகம்லாம் எங்கே போனாங்க? பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி, பெண் விடுதலைன்னு பேசிட்டு இருக்க திராவிடர் கழகம் எங்கே போச்சு? கம்யூனிஸ்ட் எங்கே போச்சு? எதுக்கோ குரல் கொடுத்துட்டு இருக்க திருமாவளவன் எங்கே போயிருக்காரு? பேச்சு மூச்சையே காணுமே. கூட்டணி கட்சிகள், திமுக கூட இருக்கிற கட்சிகள், மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுகிற திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள், சீமான் கூட ஒன்றுமே பண்ணலையாங்க. என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ ஒரு விஷயம். இது அந்த மாணவி ஒரு நாள் கழித்து தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறாங்க அந்த அக்யூஸ்டை. அதன் பிறகு கம்ப்ளைண்ட் பெருசாகி எஸ்எஃப்ஐ, கம்யூனிஸ்டுடைய ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, மாணவர் இயக்கம் போராட்டம் பண்ணி தான் இது இவ்வளோ வந்துச்சு. பிறகு சூமூட்டாவாக வந்து நேஷனல் விமென் கமிஷன் அவங்க வந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அவங்க ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபிக்காரங்க அங்கே போய் பண்ணாங்க. எல்லாருமே போயிட்டு போராட்டம் பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடக்கி வச்சுட்டு ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் தான் பண்ணிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டான இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்.
இந்த நிர்பயா எப்படி ஒரு ஒரு தப்பு நடந்துச்சோ அதை போன்று இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறவர்கள், இந்த மாதிரியான அனிமல் பிஹேவியர் இருக்கிறவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை இல்லை அங்கேயே என்ன எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தான் நல்லதுங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக்க நன்றி சார். தேங்க்யூ.